ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம்லேருந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ஸ் ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம்? ஸோ எது இங்கே கொடுத்துருக்கிறதுல ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் பாருங்கள். கேஸ் எஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட். ஸோ எல்லோரும் சேம் ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருந்தால் ஸோ அந்த ரியாக்ஷனை தான் நம்ம ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கிவன் ஏ ஹோமோஜீனியஸ்னால் எஸ். பி பாருங்கள் சாலிட் லிக்விடு, வேறு வேறு ஃபிசிக்கல் ஸ்டேட் ஹோமோஜீனியஸ் கிடையாது. சி பாருங்கள் எல்லாமே லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, லிக்விட் 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 லிக்விட். ஸோ இதுவும் ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் தான். அடுத்தது அக்வஸ் ஸ்டேட் டிசால்வ்டு கண்டிஷனில் இருக்குது, இதுவும் ஹோமோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் தான். ஸோ ஏ, சி அண்ட் டி ஆப்ஷன் 4. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் 4. Coming to the second question. In a closed container of nitrogen, hydrogen react with each other and attain equilibrium. Identify the correct statement. ஸோ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆச்சு, அமோனியா கிடைக்கும் கொஞ்சம் நேரத்தில், பேலன்ஸ் பண்ணுறோம், இங்கே ஈக்குலிபிரியம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ஃபார்வர்டேஷன் இஸ் கிரேட்டர் அப்படின்னா தப்பு. ஏன்னா ஈக்குலிபிரியம்னா என்ன? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன்னா தட் இஸ் செட் டு பி ஈக்குலிபிரியம். அதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் லெஸ்ன்றதும் தப்பு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ் ஆர் ஈக்குவல், இது கரெக்டாக? தப்பு. தே ஷுட் பி கான்ஸ்டன்ட், மாறாமல் இருக்கணுமே தவிர ஈக்குவலாக இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 2 மட்டுமே. கொஷின் நம்பர் 3, ரிகார்டிங் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சார் எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ரிகார்டிங் ஈக்குலிபிரியம் சரி பாருங்கள். இட் கேன் பி அட்டைன்டு ஃப்ரம் எய்தர் சைட். திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஈக்குலிபிரியம் கேன் பி அட்டைன் ஃப்ரம் எய்தர் சைட் ஆஃப் தி ரியாக்ஷன். இட் இஸ் டைனமிக் இன் நேச்சர். இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஈக்குலிபிரியம் எப்பயுமே டைனமிக், அதாவது ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரிவர்ஸ் ரியாக்ஷனும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? சேம் ஸ்பீடில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது ஃபார் கேஷியஸ் ரியாக்ஷன் இட் கேன் பி அட்டைன்ட் ஒன்லி இன் ஏ க்ளோஸ்டு வெசல். ஆமாம், ஓப்பன் வெசலில் ஈக்குலிபிரியம் இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தான் சொன்னேன் திஸ் இஸ் நாட் ஈக்குவல், இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஏ, பி, சி மூணுமே. ஸோ ஆப்ஷன் 2. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஷின் நம்பர் 4, ஐடென்டிஃபை இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமங் த ஃபாலோயிங். ரைட், ஏ கேட்டலிஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட். கரெக்டா அப்படின்னு கேட்டாக்கா, ஏ கேட்டலிஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னா ஹேஸ் சம் ஆக்ஷன். ஸோ கேட்டலிஸ்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷனை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுதோ ரிவர்ஸ் ரியாக்ஷனையும் அதே அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ கேட்டலிஸ்ட் ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணுமானா பண்ணாது, பட் இங்கே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், அட் ஈக்குலிபிரியம் டெல்டா ஜி நாட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் 0வா? திஸ் இஸ் இன்கரெக்ட். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸில் என்ன படிக்கிறோம்? டெல்டா ஜி தான் 0, டெல்டா ஜி நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, கீப் இட் இன் மைண்ட். தேர்ட் பாருங்கள், கான்டாக்ட் ப்ராசஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜினியஸ் ஈக்குலிபிரியம். கான்டாக்ட் ப்ராசஸ்னால் என்ன? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். எப்படி? சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸும் ஆக்சிஜன் கேஸும் சேர்ந்து சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக மாறுது. இதை தண்ணியில் கரைச்சாங்கன்னா நமக்கு ஒலியம் கிடைக்கும், H2S2O7 கிடைக்கும். இது தண்ணியில் கரைக்கும் போது. ஓகேவா? ரைட், இதை தான் ஃபியூமிங் சல்ஃபரிக் ஆசிட் அப்படின்லாம் சொல்கிறோம். அதில் சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, இந்த ரியாக்ஷனில் யார் கேட்டலிஸ்ட்டு? இந்த ரியாக்ஷனோட கேட்டலிஸ்ட் வெனேடியம் பென்டாக்சைடு. ஸோ இவங்க எல்லோரும் கேஸு, அதனோட வெனேடியம் பென்டாக்சைடு ஒரு சாலிட். ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஹெட்ரோஜீனியஸ் ஈக்குலிபிரியம் கொடுக்குறாங்க. இது ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ எதெல்லாம் இன்கரெக்டு? ஏ அண்ட் பி ஆர் இன்கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. கொஷின் நம்பர் 5, த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த ஃபாலோயிங் கிவன். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் இன் ஏ 2 லிட்டர் வெசல் இஸ் 1. 18 கிராம் குளுக்கோஸு 2 லிட்டர் வெசல். சரி, ஆக்டிவ் மாஸ்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ? 18/180 கிராம். வால்யூம் இன் லிட்டர் எவ்வளோ? 2 லிட்டர்.
ரைட். முக்கியமான விஷயம் மறந்துட்டு பார்த்தீங்களா, குளுக்கோஸ் இஸ் ஏ சாலிட் சப்ஸ்டன்ஸ். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ? 1. ஆக்டிவ் மாஸ் ஆஃப் சாலிட் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ? 1. ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரி, 2 லிட்டர் வெசலில் தான் சொல்லியிருக்காங்க, சொல்யூஷன்னு சொல்லலை. 2 லிட்டர் வெசல்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தியா, அவசரப்பட்டாச்சு. வெரி குட். ரைட். கொஷின் நம்பர் அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள். ஆக்டிவ் மாஸ் ஆஃப் 1 கிராம் ஆஃப் குளோரோஃபார்ம் இஸ் 1. 1 கிராம் ஆஃப் குளோரோஃபார்ம் இஸ் 1. ஸோ இது பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸோட ஆக்டிவ் மாஸ் எப்பயும் 1, அதையும் வச்சுக்கோ. அடுத்தது ஆக்டிவ் மாஸ் ஆஃப் 2 moles ஆஃப் மீத்தேன் கேஸ் இன் ஏ 2 லிட்டர் வெசல் இஸ் 1. ஆமாம், ஆக்டிவ் மாஸ்னால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். இங்கே 2 மோல்ஸ்னாங்க, 1 லிட்டர் வெசல்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவ் மாஸ் இஸ் 2 molar. இதுவும் கரெக்டு. ஆக்டிவ் மாஸ் ஆஃப் 33.6 லிட்டர் ஆஃப் நைட்ரஜன் அட் எஸ்டிபி இஸ் 1/22.4 moles per liter. என்ன சொல்கிறாங்க இங்கே கவனி. இதுவுமே பியூர் சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ 1 மோல் இருக்குது எவ்வளோல? 22.4 லிட்டர்ஸில். ரைட்டா? அப்போ 22.4 லிட்டரில் 1 மோல் தான் இருக்குது, வேறு யாருமே இல்லை. பியூர் நைட்ரஜன் இது. அப்போ இதோட ஆக்டிவ் மாஸும் 1 மோலுக்கான வேல்யூ தான், 1/22.4 moles per liter தான். ஓகேவா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன் லிட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. கொஷின் நம்பர் 6. கன்சிடர் த கிராஃப். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A plus B equilibrium C plus D. Identify the incorrect statement regarding the graphical representation. Concentration of A and B are decreasing with time. ஈக்லிபிரியம் வந்துருச்சுன்னு சொல்லவே இல்லை. ஈக்லிபிரியத்தை பற்றி கொஷனில் எதுவுமே இல்லை. அப்போ டிக்ரீஸ் ஆகுதுன்றது கரெக்ட். ஏன்னா ஏவும் பியும் ரியாக்டன்ட் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். சி அண்ட் டி இன்க்ரீஸிங் வித் டைம், இதுவும் கரெக்ட். ஏன்னா சி அண்ட் டியும் ப்ராடக்ட். ஈக்லிபிரியம் இஸ் அட்டைன்டு சம் டைம் ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஆமாம், இந்த டைமில் தான் ஈக்லிபிரியம் வந்திருக்கு, இதுவும் கரெக்டு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் பிகம் ஈக்குவல் டு ஒன் another. இது டெஃபினெட்லி ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் பாரு, கான்சன்ட்ரேஷன் இதுதான் சிடி, அதாவது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன். ஏபி இதுதான் ஏபி, ரியாக்டன்ட்டோட இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, வேறு வேறு வேல்யூ. கான்ஸ்டன்ட் மாறாமல் இருந்தால் தான் அது ஈக்லிபிரியம் சொல்லியிருக்கோம். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் 4. Question number 7. When ice and water are kept in perfectly insulated thermal flask at 273 Kelvin 1 atmospheric pressure, what will happen? பாரு, 273 கெல்வின், தட் மீன்ஸ் 0 டிகிரி செல்சியஸ் 1 atmospheric pressure. ஒரு கண்டெய்னரில் ஐஸும் இருக்குது வாட்டரும் இருக்குது. அப்படின்னா சார் இந்த டெம்பரேச்சரில் அவங்க 2 பேருக்கு நடுவில் ஈக்லிபிரியம் இருக்கும் சார். எவ்வளோ பேர் ஐஸாக மெல்ட் ஆகிறனோ, எவ்வளோ பேர் ஐஸாக ஃப்ரீஸ் ஆகிறானோ அதே அளவுக்கு ஐஸ் மெல்ட் ஆகி வாட்டராக மாறும். ஈக்லிபிரியம் இருக்கும். ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இது கரெக்ட். கொஷின் வந்து எது நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் வாட்டர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், இதுவும் கரெக்ட். ஏன்னா ஈக்லிபிரியம் வந்துருச்சுன்னா குவான்டிட்டி மாறாது. த சிஸ்டம் இஸ் டைனமிக் இன் ஈக்லிபிரியம், இதுவும் கரெக்டு. ஐஸ் அண்ட் வாட்டர் do not lose their identity. அப்படி தான், இதுதான் கிடையாது. ஐஸ் வாட்டராக மாறிக்கிட்டே தான் இருக்கும், வாட்டர் ஐஸை மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ they do not lose their identityன்னு சொல்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ 7th கொஷனுக்கு ஆப்ஷன் 4. 8th one. The expression for the equilibrium constant for a gaseous reaction is given. Identify the correct balanced chemical equation. ஓகே, இதை பார்க்கும்போது என்ன தெரியுது? நியூமரேட்டரில் ப்ராடக்ட் 4 அமோனியாவும் 5 ஆக்சிஜன் நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் என்ன? 4 நைட்ரிக் ஆக்சைடும் 6 வாட்டர் மாலிகுல் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 9. Select the correct choice for the following rules. ஓகே, கேசி வேல்யூ 10⁻+3 விட ரொம்ப 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 அதிகம். ரொம்ப அதிகம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ரியாக்ஷன் கிட்டத்தட்ட முடிய போகுதுங்கிறது ரியாக்டன்ஸ் ஆர் நெக்லிஜிபிள் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ப்ராடக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மேட்ச் த ஃபாலோயிங் கிடையாது. செலக்ட் த கரெக்ட் சாய்ஸ். சரி, அப்போ இது இன்கரெக்ட் சாய்ஸ். ஏன்னா கொஞ்சோண்டு தான் ப்ராடக்ட் இருக்குன்றாங்க. தப்பு, நிறைய ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா வேல்யூ ரொம்ப அதிகம், நிறைய ப்ராடக்ட் இருக்கும். செகண்ட், த ரியாக்ஷன் இஸ் வெரி லெஸ் ப்ரொசீடன்ஸ். ரைட்டா? தட் மீன்ஸ் ரியாக்ஷன் ஹஸ் நாட் அட் ஆல் ஹேப்பன்ட். தட் மீன்ஸ் reactants will be very more. இங்கே negligible சொல்கிறாங்க. this is also incorrect. In between அப்படின்னா both considerable quantities இருக்கும். this is correct. so only 3 is correct. Question number 10. Kp equal to Kc for all reversible reactions. ஓகே, எல்லா ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸுக்குமா? இது ராங் ஆச்சு. Kp equal to Kc எப்போ?
when delta Ng equal to 0. அப்போ தான் Kp equal to Kc. ஓகேவா? ரைட். At constant temperature, pressure of the gas is proportional to concentration. Pressure of the gas is proportional to concentration. Constant temperature. ஆமாம், ஏன்னா pressure is inversely proportional to volume. ஆனால் வால்யூம்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ரெஷரும் கான்சன்ட்ரேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அப்போ 1 ராங் ஸ்டேட்மெண்ட்டு, 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. கொஷின் நம்பர் 11. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ட்ரூ. சரி, கியூன்னு என்ன? ரியாக்ஷன் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட் என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஒரே ஒரு விஷயம் என்ன? அண்டர் நான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். அண்டர் நான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம் இல்லாத போது. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா எதுவுமே சொல்லலை. ஆப்ஷன் பி பாரு. ஆமாம், அட் எனி ஸ்டேஜ் ஒன்லி ஈக்லிபிரியம்ன்றதும் தப்பு, ஈக்குவல் டு கேசிங்கிறது தப்பு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஷின் நம்பர் 12. த கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி ஃபார் த கேஷியஸ் ரியாக்ஷன் கிவன். சரி, இந்த ரியாக்ஷனில் டெல்டா என்ஜி எவ்வளோ? 2 - 4 - 2. அப்போ Kp ஈக்குவல் டு Kc இன்ட்டு RT பவர் -2. ஸோ Kp ஈக்குவல் டு Kc இன்ட்டு RT பவர் -2. ஸோ ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. கொஷின் நம்பர் 13. த ரியாக்ஷன் இன் விச் ஹை ப்ரெஷர் ஃபேவர்ஸ் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ். ப்ரெஷர் அதிகமான என்ன ஆகும்? வால்யூம் கம்மியாகுது. இடமே இல்லைன்னா அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆல்சோ வில் டிக்ரீஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வில் ஆல்சோ டிக்ரீஸ். பாரு, ஃபஸ்ட் ரியாக்ஷனில் number of moles increase because this is gas. Second reaction, 2 moles of reactant will become 3 moles of gas. Here also number of moles will increase. Third reaction, both the side 2 moles and 2 moles, they balance each other. Fourth reaction, 4 moles 2 moles product decrease ஆகுது. So favors forward reaction. Favors forward reaction. So high pressure favors forward reaction in 13th. Sorry, option 4. Option 4. 14th question. For which of the following reaction equilibrium constant value increases with the decrease in temperature? சரி, என்ன கேட்குறாங்க? K வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் எப்போ? டெம்பரேச்சர் கம்மியானா. சரி, ஓகேப்பா, நல்லா கவனிங்க. டெம்பரேச்சர் அதிகமான எந்த ப்ராசஸ் தெரியுமா அதிகமாக நடக்கும்? எண்டோதெர்மிக் ப்ராசஸ் தான் அதிகமாக நடக்கும். அந்த ப்ராசஸினோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அதிகமாகும். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? டெம்பரேச்சரை குறைப்பாங்களாம். சரி, குறைச்சிட்டு போ. அப்போ எந்த ப்ராசஸ் அதிகமாக நடக்கும்? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான் அதிகமாக நடக்கும். அந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸினோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் அதிகமாகும். ஸோ இங்கே கேட்டிருக்கிற கேள்வி எந்த ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்? எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு கொஷனில் பாருங்கள், டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ் கியூ. செகண்ட் கொஷனில் பாருங்கள், டெல்டா ஹெச் வேல்யூ -Q. தேர்ட் கொஷனில் பாருங்கள், டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ் கியூ. ஃபோர்த் கொஷனில் பாருங்கள், டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ் கியூ. இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஆன்சர் என்னென்னு. ரெண்டாவது ப்ராசஸ் மட்டும்தான் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ 14வது கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. ரைட். 15. இந்த கொஷின் புரியலாம், கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு நிதானமாக பாரு. 15. த மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ். ரொம்ப ஸ்டேபிள்னால் அந்த ரியாக்ஷன் நடக்கவே கூடாது. இந்த 4 வேல்யூ பாரு. K வேல்யூன்றது என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இந்த ப்ராசஸில் எது நடக்காது? எது கம்மியான வேல்யூன்னு பாரு. இதுதான் ரொம்ப கம்மியான வேல்யூ, 10⁻16. அப்போ இந்த 4 ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப கம்மியான வேல்யூ. இதுதான் ஒழுங்காக நடக்காது. ஸோ 15வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. 16. ஈக்லிபிரியம் ஸ்டேட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கேட்டலிஸ்ட். ஸோ 16. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், கேட்டலிஸ்ட் ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை கேட்டலிஸ்ட். தப்பு. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை டெம்பரேச்சர் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டுமே இன்கரெக்ட். 1 and 2 ஆர் இன்கரெக்ட். கொஷின் நம்பர் 17. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட K வேல்யூ கொடுத்துட்டாங்க 1. அட் சர்டன் இன்ஸ்டன்ட், ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, B and C கொடுத்துட்டாங்க. தென் ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட்னா நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரியாக்ஷன் கோஷன்ட் Q கண்டுபிடிக்க முடியும். அதோட வேல்யூ என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B × C by A⁻². ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B எவ்வளோ கொடுக்குறாங்க? 10. C எவ்வளோ கொடுக்குறாங்க? 1 by A⁻². 2² 4 ஆகிடும்.
10/4 எவ்வளோ 2.5. நமக்கே தெரியும் கே தான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, அதோட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ Q வேல்யூ கிரேட்டராக இருக்குன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்டு. இந்த கண்டிஷனுக்கு பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் மோர் ஃபேவர்ட். 18th question. At STP, active mass of 1.6 gram methane, 32 gram oxygen, 16 gram sulfur dioxide are X, Y, Z respectively. What is the answer அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நல்லா கவனி. இதெல்லாம் ஒன்றா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்களா? நோ. இது மூணுமே கேஸு. இது மிக்சடாக ஒரே கண்டெய்னரில் இருக்குன்னு எதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. சரி, அப்படி எதுவுமே சொல்லாத பட்சத்தில் பியூர் சப்ஸ்டன்ஸ்னுடைய ஆக்டிவ் மாஸ் 1. அப்போ தே ஆர் ஈக்குவல். இதோட ஆக்டிவ் மாஸ் 1, இதோட ஆக்டிவ் மாஸ் 1, இதோட ஆக்டிவ் மாஸும் 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4. ரைட். 19வது கொஷின். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் இஸ் அப்ளிகபிள் டு. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் யாருக்கு பாசிபிள்னா, ஒரு ரியாக்டண்ட் ஒரு ப்ராடக்டாக மாறணும். ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளிகபிள் இல்லை. கெமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் அப்ளிகபிள். 20th கொஷின். A 1 liter closed vessel contains 2 moles of nitrogen and 1 moles of hydrogen. So nitrogen plus hydrogen forms ammonia. இதுதான் ரியாக்ஷன். சரி, ஓகே. சாரிப்பா. ஓகே, இதுதான் ரியாக்ஷன். ஓகே, என்ன சொல்கிறாங்க பாரு. 1 liter closed vessel. ஓகே, தென் நெக்ஸ்ட் சார் 2 moles of nitrogen, 1 mole of hydrogen and 2 moles of ammonia at ஈக்குலிபிரியம் வந்துருச்சு. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. K ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷனுக்கு பண்ண பிடிக்க சொல்கிறாங்களா? K ஈக்குலிபிரியம் இஸ் ஈக்குவல். நாம் இந்த கொஷனுக்கு போடக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு போது அந்த ஈக்குவேஷனை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் மாறும், கேவும் மாறும். அதனால் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அமோனியாவோட வேல்யூ எவ்வளோ கொடுக்குறாங்க? 2 ப்ராடக்ட். நான் உனக்கு என்ன ஃபார்முலா ஒரு தடவை எழுதுகிறேன் பார். அமோனியா பவர் 1 டிவைடட் பை நைட்ரஜன் பவர் 1/2 அண்ட் ஹைட்ரஜன் பவர் 3/2. ஓகேவா? வெரி குட். அடுத்தது ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே நமக்கு ஒரு மேக்ஸ் சேவர் இருக்குது. அது இல்லையா? சரி, இன்னும் இஷ்யூஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், இப்போ அமோனியோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 2/1. ஏன்னா 1 liter வால்யூம்னு சொல்லிட்டாங்க. 2/1 பை நைட்ரஜனுடைய வேல்யூ எவ்வளோ? 2^1/2 இன்ட்டு ஹைட்ரஜனோட வேல்யூ எவ்வளோ? 1^3/2. ஸோ 2/√2 மட்டும்தான். ஏன்னா 1க்கு என்ன பவர் போட்டாலும் ஆன்சர் 1 தான். ஸோ 2/√2. 2 வந்து √2 இன்ட்டு √2ன்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பை √2. ஒரு ரூட்டுக்கு ஒரு √2 கேன்சல் பண்ணிட்டா கூட ஃபைனல் ஆன்சர் √2. √2 எங்கே இருக்குது? 1.414. சரி, ஆப்ஷன் 2வா 3யா? சார், யூனிட் ஆஃப் கே அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சார். என்ன யூனிட்டு? மோல்ஸ் பர் லிட்டர் பவர் டெல்டா என்ஜி. ஸோ இங்கே டெல்டா என்ஜி எவ்வளோ? 1 mole ப்ராடக்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் 3/2 moles ரியாக்டன்ட்டு. ஸோ 1 - 2. ஸோ -1 moles power, molarity power -1. So the answer for the 20th question is option 3, 21. For the reversible reaction given, number of moles of product is twice that of reactants at equilibrium. The degree of decomposition of N2O4 is. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. N2O4 ஈக்குலிபிரியம் 2NO2. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இனிஷியல் ஆரம்பத்தில் லெட் 1 mole ரியாக்டன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ரியாக்டட் எவ்வளோ? X. ரிமைனிங் எவ்வளோ? 1 - X 2X. சரி, என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது 2X இருக்கு இல்லையா? this 2X is equal to
twice the number of reactants. So 2x equal to 2 minus 2x. அப்போ 4x equal to 2, x equal to 0.5. x தான் degree of dissociation. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 0.5. கொஷின் நம்பர் 22. பாருங்கள், ஏ ஈக்லிபிரியம், பி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, கேள்வி என்னென்னா டி ஈக்லிபிரியம் 2a. சரி, கம்பேர் திஸ் ஈக்குவேஷன் வித் த ஈக்குவேஷன்ஸ் கிவன். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணுறதோட இல்லை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை வேறு பண்ணணும். ஸோ 2b ஈக்குலிபிரியம் 2a எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணியோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பவருக்கு போகணும். வெரி குட். ரெண்டாவது ரியாக்ஷன் அப்படியே வச்சுக்கோ, சி ஈக்குலிபிரியம் 2b, அப்போ K2 அப்படியே இருக்கும். மூணாவது ஈக்குவேஷன் தலைகீழ மாற்று, டி ஈக்குலிபிரியம் சி தலைகீழ மாற்றினா K3 என்ன ஆகணும், 1/K3 ஆகணும். ஸோ இன்வர்ஸ் ஆகணும். இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணினா பாருங்கள், 2bக்கு 2b கேன்சல் ஆகிடும், சிக்கு சி கேன்சல் ஆகிடும். ஐ வில் கெட் டி ஈக்குலிபிரியம் 2a. இந்த மூணையும் ஆட் பண்ண எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைக்குது இல்லையா. அப்போ இந்த மூணு கான்ஸ்டன்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். K1 ஸ்கொயர் இன்ட்டு K2 இன்ட்டு 1/K3 இன்ட்டு 1/K3. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ 22nd கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. ஒரு தடவை செக் பண்ணு, ஏதோ டவுட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இன்வெர்ஸ் பண்ணுறோன்னா இப்போ இதை பாரு, 1/K1 ஸ்கொயர் இல்லை, 1/K1 ஸ்கொயர். ஸோ தப்பு பண்ணியாச்சு பாரு, அவசரப்பட்டாச்சு பாரு. அப்போ 1/K1 ஸ்கொயர் இன்ட்டு K2 இன்ட்டு 1/K3. அப்போ ஆப்ஷன் 2பா, சாரி கொஞ்சம் ஆவேசப்பட்டாச்சு. ஆன்சர் ஆப்ஷன் 2. கொஷின் நம்பர் 23. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. KP ஈக்குவல் டு 4 ATM பவர் 3. ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட். முதல்ல கேபியோட ஃபார்முலா என்ன, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் அமோனியா ஸ்கொயர் இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2. சரி, நல்லா கவனி. இந்த ரியாக்டன்ட் இருக்குது, 2 அமோனியா ப்ராடக்ட்டு, ஒரு CO2. ஓகே, இனிஷியலி 1 மோல், அதில் P மோல்ஸ் ரியாக்டட்னா 1 - P 2P P. ஓகே, பாருங்கள், வாட் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் அமோனியா 2P, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு P. ஸோ 4P³ இதுதான் கேபியோட வேல்யூ 4. அப்போ P³ இஸ் ஈக்குவல் டு 1. P³ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, something is wrong. கரெக்டு தான்ப்பா, தேவையில்லாத கன்ஃபியூஷன். சரி, P வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. சரி, என்ன கேள்வி, டோட்டல் ப்ரெஷர் அட் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியத்தில் மொத்த ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஈக்குலிபிரியத்தில் மொத்த ப்ரெஷர் எவ்வளோ பாரு, இது ஒரு சாலிட், லீவ் இட், இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். அப்போ டோட்டல் ஈக்குலிபிரியம் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2P + P 3P. P வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 3 × 1 3 அட்மாஸ்பியர்ஸ் ஆன்சர். ஆப்ஷன் 3 ஆன்சர். நல்ல அருமையான கேள்வி, நல்ல சிந்திக்க வைக்கக்கூடிய கொஷின். 24. கொஷின் நம்பர் 24. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஹை வேல்யூ ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் தட் த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் கிரேட்டர் தேன் த ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். K வேல்யூ அதிகமாக இருந்தால், ஓகேவா, ரைட், K வேல்யூ அதிகமாக இருந்தால் high value of equilibrium always indicates the rate of forward reaction is greater than the rate of backward reaction. Okay, correct. Magnitude of equilibrium constant always increases in
வித் டெம்பரேச்சர். இது சொல்ல முடியாது. டெம்பரேச்சர் அதிகமானா எண்டோதெர்மிக்காக இருந்தால் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் அதிகமாகும், எக்ஸோதெர்மிக்காக இருந்தால் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் குறையுமாச்சே. ஸோ இங்கே இதுவும் இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறது ராங், டெஃபினெட்லி ராங். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இன்னொரு தடவை பார்த்துருவோம் பாருங்கள். ஹை வேல்யூ ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா என்ன? ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரேட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரிவர்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் தான். ஓகே, கவனிங்க, குழப்புறாங்க நம்மளை பாருங்கள். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷனை பற்றி தான் பேசுகிறோம், ரேட் கான்ஸ்டண்ட்டை பற்றி தான் பாரு. கான்சன்ட்ரேஷனை பற்றி பேசுகிறோம், ரேட் கான்ஸ்டண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்ம ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷனை பற்றியோ ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனை பற்றியோ பேசலை. ஏன்னா ஈக்லிபிரியம்னு சொன்னால் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு நல்ல கொஷின் இது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ 24வது கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. 25. Dissociation of PCl5 in a closed container is as follows. Okay. If pressure of the total mixture at equilibrium is P and degree of dissociation is X, calculate the partial pressure of PCl3. சரி பாருங்க, PCl5 பிரியுது PCl3 plus Cl2. 1 mole எடுத்துக்கிறோம், X moles reacted, மீதி 1 minus X. சரி, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 கேட்குறாங்க. அது எத்தனை மோல்ஸ் இருக்குது சார்? X பை மொத்தமாக எத்தனை மோல்ஸ் இருக்குது? 1 minus X plus X இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் Pன்றாங்க. ப்ரெஷர் ஆஃப் த டோட்டல் மிக்சர் P. அப்போ X பை 1 plus X இன்ட்டு P. இந்த ஆப்ஷன் எங்கே பாருங்க? ஆப்ஷன் 4பா. ஸோ 25வது கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. 26. The standard Gibbs energy change at 300 Kelvin for the reaction given is 2494.2 joules. At a given time, the composition of the mixture is A equal to half, B equal to 2, C equal to 1/2. The reaction proceeds in. Okay. பாரு, இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா G0 கொடுத்துருக்குறாங்க 2494.2 ஜூல்ஸ். டெல்டா ஜியோட ஃபார்முலா என்ன? -2.303 RT log K equal to 2494.2. சரி, -2.3 இன்ட்டு ஆர் வேல்யூ எவ்வளோ? 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ? 300 இன்ட்டு log K is equal to 2494.2. இதை நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி வேகமாக போடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண. log K equal to 0.434 மைனஸ் இருக்குது இந்த இடத்துல. சரி, இதை வச்சுட்டு K வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். 0.368 இதுதான் K வேல்யூ. சரி, இது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் Q கண்டுபிடிக்கலாம். Q என்ன? ரியாக்ஷன் கோஷன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C divided by concentration of A square. ஸோ இதில் என்ன ஆகும்? ஒரு 1/2க்கு ஒரு 1/2 கேன்சல் ஆச்சுன்னா கூட மீதி 1/2. Q equal to 4. ஸோ K தான் காமன் வேல்யூ. Q 4 கிரேட்டர் வேல்யூ இருக்கும்போது கண்டிப்பாக Q greater than KC ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கும். Q greater than KC, அதனால் ரியாக்ஷன் என்ன நடக்குது? ரிவர்ஸ் டைரக்ஷனில் நடக்குது. சரி, கொஷின் நம்பர் 27. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேப்பர் டென்சிட்டி ஆஃப் த ஈக்லிபிரியம் மிக்சர். ஈக்லிபிரியம் வந்ததுக்கப்புறம், ஸோ ஈக்லிபிரியம் வந்ததுக்கப்புறம் வேப்பர் டென்சிட்டி 30. வேப்பர் டென்சிட்டிக்கும் டிகிரி ஆஃப் டிசோசியேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அது? ஸோ இதை ஒரு ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு D minus small d by small d into y minus 1. இதில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன சார் இந்த டேர்ம்ஸ்? Dனா வேப்பர் டென்சிட்டி பிஃபோர் டிசோசியேஷன் இல்லை பிஃபோர் த ரியாக்ஷன். ஸ்மால் dனா வேப்பர் டென்சிட்டி ஆஃப்டர் டிசோசியேஷன்.
ஒய்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் 1 mole ரியாக்டன்ட். இதுதான் முக்கியம். 1 mole ரியாக்டன்ட்ன்றது தான் முக்கியம். இப்போ கவனிங்களேன், கேபிட்டல் டி அப்படின்னா பிஃபோர் சொன்னோம், ஸ்மால் டினா ஆஃப்டர் சொன்னோம். ஸ்மால் டி வந்து 30 ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் அட்டைனிங் 30ன்னு சொல்லிட்டான். கேபிட்டல் டி எவ்வளோ இப்போ இங்கே பாரு இதுதான். ஸோ வேப்பர் டென்சிட்டி ஆரம்பத்தில் மாலிகுலர் ரேட் டிவைடட் பை 2. இதோட மாலிகுலர் ரேட் எவ்வளோ? நைட்ரஜன் 2 இருக்குது சார், 28. ஆக்சிஜன் 4 இருக்குது சார், 4 16 64, மொத்தம் 92 சார், 92/2 46. ஸோ இதுதான் கேபிட்டல் டி. அப்போ ஆல்ஃபா வேல்யூ என்ன வருது பாருங்கள். ஆல்ஃபா வேல்யூ என்ன வருது? 46 - 30 டிவைடட் பை 30 இன்ட்டு ஒய் வேல்யூ பாருங்களேன். 1 mole ரியாக்டண்ட்டுக்கு 1 mole ரியாக்டண்ட்டுக்கு 2 mole ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. அப்போ ஒய் வேல்யூ 2 - 1. ஸோ 46 - 30 எவ்வளோ? 16. 16 டிவைடட் பை 30, 8 டிவைடட் பை 15. ஸோ 8 15ஆல் டிவைட் பண்ணுறோம், புள்ளி வைக்கிறோம், 0 போட்டுக்கிறோம், 575. 0.5 ஆரம்பிக்கிற ஆன்சர் இருக்கா? அவ்வளோதான். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. ஸோ ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா? கொஷின் நம்பர் 28க்கு போகிறோம். ரைட், 28ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். A2 + 2B2 ஈக்குலிபிரியம் 2C2. த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A2 அட் ஈக்குலிபிரியம் கொடுத்துருக்காங்க 0.80, 0.40 atmosphere respectively. The pressure of the system is 2.8. The equilibrium constant Kp will be, Kp எவ்வளவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் 2 different substances கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க, ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா கவனிங்க. டோட்டல் ப்ரெஷருங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A2 ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B2 ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் C2. இது வந்து 2.8ன்றாங்க, இது 0.8ன்ட்டாங்க, இது 0.4ன்ட்டாங்க. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் C2 கண்டுபிடிச்சலாம் இல்லையா? எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் C2? 2.8 - 1.2, ஆன்சர் 1.6. சரி, ஓகே. அடுத்தது இப்போ இதை வச்சு ஈக்குவல் கண்டென்ட் கேபி கண்டுபிடிக்கலாமா? கேபி என்ன ஃபார்முலா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் C2 ஸ்கொயர். அப்போ 1.6 ஸ்கொயர் டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A2 எவ்வளோ? 0.8. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B2 எவ்வளோ? 0.4 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன ஆகுது பாரு. 16 256, 2.56 டிவைடட் பை 0.8 இன்ட்டு 0.16 என்ன ஆகுது? இதையும் அடித்தா 16 டைம்ஸ். ரைட்டா? ஸோ 16/8, 160/8ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் 20. ஆன்சர் 20. ஸோ 28வது கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இந்த மெட்டீரியலில் மொத்தம் 57 கொஷின் இருக்குப்பா. ஒரு செஷன் வீடியோவாக இதை நம்ம 28 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த 28 கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணி காமிக்கிறோம். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். கெமிக்கல் ஈக்குலிபிரியமில் கொஷின் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொஷின் சால்வ் பண்ணியும் நம்ம சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம். புரியுதான்னு பாருங்கள். ஆஸ்க் ஃபார் எனி queries, ஆல்வேஸ் ஓப்பன். தேங்க்யூ ஸோ மச்.